தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பெய்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் புகுந்திருக்கிறது. மேலும் சுருளிப்பட்டி சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு நிகழ்ச்சிய செய்தியாளர் பழனிக்குமார், சாலை துண்டிக்கப்பட்டதால் எத்தனை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு தேவையான அவசர உதவிகள் எல்லாம் முன்னேற்பாடாக செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிகளான கூடலூர், கம்பம், உத்தமபாளையம், சின்னம்னூர் வரையிலான வழித்தடங்களில் நேற்று இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை காரணமாக முல்லை பெரியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கம்பத்தில் இருந்து சுருளி அருகி செல்லக்கூடிய அந்த சுருளிப்பட்டி சாலையில் முல்லை பெரியாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சாலையை கடந்து சென்ற அந்த வெள்ளம் அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து காணப்படுவதால் சுருளிப்பட்டி சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மாற்று ஏற்பாடாக சுருளிப்பட்டி, நாராயணசேவன்பட்டி, சுருளி அருகி செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கம்பத்தில் இருந்து காமையகவுண்டன்பட்டி வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல 18ஆம் கால்வாய், ஏகலுத்து ஓடை உள்ளிட்ட சிற்றோடைகளில் ஏற்பட்ட நீர்வரத்து காரணமாக கம்பமெட்டு காலனி பகுதி மற்றும் உத்தமபாளையம் பகுதியில் உள்ள களிமேட்டு தெரு உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் நேற்று இரவு வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்த வெள்ள நீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்றனர். இதில் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டாலும் வெள்ள நீர் இரவு முழுவதும் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தேனி எம்பி தங்கத்தம்பி செல்வன் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீட்பு பணிகளில் துரிதப்படுத்தி தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பழனிக்குமார்.